அனைவருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருப்பீங்க. எப்போ டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரிசல்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னாக்கா, டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்று மாலைக்குள்ளர டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரிசல்ட் வெளியாகும் அஃபிஷியலாக டிஆர்பி வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. அந்த மகிழ்ச்சியான தகவலை ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் உங்களுடைய மொபைலிருந்து நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டில் டிஆர்பி வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு வீடியோஸாக அப்லோட் கொடுக்குறேன். அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த ரிசல்ட்டோடு சேர்த்து அதுக்கும் ஒரு அறிவிப்பு, அதாவது ஜிஓ ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஒரு அப்டேட்டும் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கோம். ஏன்னாக்கா தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் தமிழக அரசு பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது செவிலியர்களுக்கு அவங்களுக்கான பணி நியமன ஆணை கொடுக்குறதாகட்டும், போக்குவரத்து துறை, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாம் போடுறதுக்கான வேலைகள் துரிதமாக பண்ணிகிட்ருக்கிறதா செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஆசிரியருடைய கோரிக்கை ஜாக்டோஜியா போராட்டமாகட்டும், அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாக்டோஜியாலாம் கேட்டிருக்காங்க. நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதில் சிலது மட்டும் தான் நிறைவேற்ற முடியும், சிலதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த அமைப்புகளும் குதிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அவங்க தங்களுடைய போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. 26ஆம் தேதி போராட்டம் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான அறிவிப்பு வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கிட்டத்தட்ட நிறைய மாநிலங்கள் இருக்கக்கூடிய நியூஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக உறுதியாக வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நன்றி.